வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, டெய்லி நம்ம லைஃப்ல அதிகமா யூஸ் பண்ற சென்டென்ஸ வந்து மேக் பண்ணி பேசுறது எப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல ஒரு பெல் ஐகான் இருக்கும், அதையும் கிளிக் செய்யுங்க. அடுத்து ஆல்ங்கிற ஆப்ஷனையும் வந்து எனேபிள் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. அது எதனால் நடந்தது? ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. அப்ப நம்ம கேட்போம்ல, அது எதனால நடந்து அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அது எப்படி கேட்கலாம் பாருங்க. அது எதனால் நடந்தது, அது ஏன் நடந்தது. அப்ப அந்த எதனால் ஏன் எல்லாமே ஒண்ணுதான். ஓகே, அடுத்து நடந்தது, ஆல்ரெடி நடந்து முடிஞ்சாச்சு. அப்ப பாஸ்ட் டென்ஸ், ஆல்ரெடி முடிஞ்சது என்னது? பாஸ்ட் டென்ஸ். அப்ப சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி நம்ம क्वेश्चन கேக்குறோம். அப்ப சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல क्वेश्चन கேட்கும்போது அங்க did யூஸ் பண்ணுவோம். ஓகே, did யூஸ் பண்ணி தான் क्वेश्चन கேட்போம். இதுல வந்து WH क्वेश्चन வந்திருக்கனால அத ஃபர்ஸ்ட் எழுதணும். எதனால், ஏன், why. ஓகே, அடுத்ததா என்னது? did யூஸ் பண்ணனும், ஆக்ஸிலரி வெர்ப். அதுக்கு அடுத்து சப்ஜெக்ட், அடுத்து வெர்ப், அடுத்து ரிமைனிங் இருக்க வேர்ப்ஸ். அப்ப அடுத்து என்ன? சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் என்ன? அது. அதுனா thatன்னு சொல்லலாம், itன்னு சொல்லலாம். அது இதுல வந்து that இல்லனா it, இந்த ரெண்டுல எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து என்னது? verb. verb எது? நடந்தது. ஒரு நிகழ்வு நடக்கும், அடுத்து நடக்குது, அதுக்கப்புறம் நடந்தது, இப்படி எல்லாம் நம்ம சொல்லுவோம்ல. ஒரு நிகழ்வு நடக்க போகுது, நடக்குது, நடந்தது, இப்படி எல்லாம் சொல்லுவோம் போது அந்த நடந்தது அதுக்கு வந்து happen. இது வந்து நடக்கிறதுக்கு happen. அது இது past tense. நடந்தது அப்படின்னா happened. இது வந்து V1 ஃபார்ம், இது வந்து V2. ஓகே, happenna இப்போ present, happened அப்படின்னா past tense. அப்ப இங்க என்ன? past tense பத்தி தான் நம்ம பேசுறோம். ஆனா past tense பத்தி நம்ம क्वेश्चन கேட்கும்போது இங்க வந்து did யூஸ் பண்றனால did வந்தாலே verb வந்து V1 ஃபார்ம்ல தான் இருக்கும். அப்ப இங்க என்ன எழுதணும்? happen. ஓகே, அப்போ அது எதனால் நடந்தது அப்படின்னா why did that happen, why did that happen. இல்லனா thatக்கு பதிலா it யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. அது முன்னாடி நடந்தது. நம்ம சொல்லுவோம்ல, அது முன்னாடி நடந்தது, அந்த விஷயம் முன்னாடி நடந்தது அப்படின்னு. அப்ப அது முன்னாடி நடந்ததுன்னா இது என்னது? past tense. நடந்து முடிஞ்சாச்சு. அப்ப சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி நாம இத சொல்லணும். அப்ப என்ன? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி क्वेश्चन கேட்கும்போது did யூஸ் பண்ணனும். மற்றபடி ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், அடுத்து verb. இது எப்படி? சப்ஜெக்ட் எது? அது. அதுனா it இல்லனா that, இந்த ரெண்டுல எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்ப it, அடுத்து என்னது வரணும்? verb. verb எது? நடந்தது. ஒரு நிகழ்வு வந்து நடக்குது அப்படின்னா அங்க என்ன யூஸ் பண்ணும்? happen. இது நடந்து முடிஞ்சாச்சு. அப்ப என்ன? happened. இங்க வந்து happened ன்னு எழுதுவோம். இங்க கூட ed சேர்த்துப்போம். இங்க verb V2 ஃபார்ம்ல தான் இருக்கும். ஓகே, இங்க வந்து did வந்திருக்கனால தான் நம்ம வந்து happen present ஃபார்ம்ல எழுதிருக்கோம். ஓகே, அப்போ it happened. அது நடந்தது. எப்போ? முன்னாடி, before. ஓகே, அப்போ அது முன்னாடி நடந்தது அப்படின்னா it happened before, இல்ல that happened before. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியுமா? நமக்கே போல என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு. அப்ப என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? என்ன நடந்ததுன்னு இது ஒரு செட்டு, உனக்கு தெரியுமா அடுத்த செட்டு. இதுல வந்து உனக்கு தெரியுமா, எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அவனுக்கு தெரியுமா அப்படி எல்லாம் கேட்கும் போது அதுதான் ஃபர்ஸ்ட் எழுதணும். அப்ப உனக்கு தெரியுமா அப்படின்னா அது எப்படி क्वेश्चन கேக்குறது? அந்த தெரியும், தெரியுமா क्वेश्चन கேட்கும் போது சிம்பிள் பிரசன்ட் படி தான் இருக்கணும். ஓகே, அது தெரியும், தெரியுமா, தெரியாது, அது எல்லாமே சிம்பிள் பிரசன்ட் படி கேட்கணும். அப்ப இல்ல என்ன கேட்கணும்? உனக்கு தெரியுமானா do you know. இது எல்லாருக்கும் தெரியும் தானே? உனக்கு தெரியுமா அப்படின்னு क्वेश्चन கேட்கும்போது do you know, சிம்பிள் பிரசன்ட் படி இங்க do சேர்த்துக்கிறோம். ஓகே, do you know. அடுத்து என்ன தெரியுமா? என்ன நடந்ததுன்னு. அப்ப என்ன, என்னன்னா what. அடுத்து நடந்தது. அப்போ என்ன? past
டென்ஸ். அப்போ இங்க என்ன நடந்தது பாஸ்ட் டென்ஸ் படி எழுதும். அப்ப என்ன happened. ஓகே, அப்ப என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது எப்படி கேட்கலாம்? Do you know what happened? Do you know what happened? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. 8:30 மணிக்கு என்ன நடந்து? நமக்கே போல 8:30 மணிக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு. அப்ப அந்த 8:30 மணிக்கு என்ன நடந்தது அப்படின்னு கேட்கும்போது எப்படி கேட்கலாம்? பாருங்க, என்ன நடந்தது past tense. ஓகே, சிம்பிள் past tense படி क्वेश्चन கேட்கும்போது ஃபர்ஸ்ட் WH क्वेश्चन வரும்போது அதுதான் ஃபர்ஸ்ட் எடுக்கும். ஓகே, என்ன நடந்தது what, என்ன what. அடுத்து என்னன்னா இன்னொன்னு கவனிக்கணும். நம்ம வந்து சிம்பிள் past tense படி क्वेश्चन கேக்குறோம். क्वेश्चन கேட்கும்போது இங்க சப்ஜெக்ட்டா நம்ம என்ன எடுத்திருக்கோம்? that இல்லனா it. ஓகே, இத சப்ஜெக்ட்டா எடுத்துக்கனால தான் இங்க did யூஸ் பண்றோம். ஓகே, இங்க வந்து சப்ஜெக்ட் எதுவுமே கிடையாது. 8:30 மணிக்கு என்ன நடந்தது அப்படின்னு தான் கேக்குறோம். இங்க வந்து இது வந்து என்ன WH क्वेश्चन. அடுத்து நடந்தது இது வந்து verb. ஓகே, அப்ப அந்த 8:30 மணிக்கு அந்த டைம் மென்ஷன் பண்றது. ஓகே, அப்ப இங்க வந்து சப்ஜெக்டே கிடையாது. அப்ப சப்ஜெக்ட் கிடையாதுனால இங்க did நம்ம யூஸ் பண்ண கூடாது. அப்ப வாட்க்கு அடுத்து இங்க என்ன வரணும்? verb தான் அப்படியே எழுதணும். what happened. ஓகே, what happened என்ன நடந்தது past tense. அப்போ sorry verb. ஓகே, verb. அப்போ what happened be true form. அடுத்து 8:30 மணிக்கு எப்போ நடந்து? 8:30 மணிக்கு. 8:30 மணிக்குன்னு சொல்லும்போது அந்த 8:30 மணிக்கு ஸ்பெசிபிக் டைம் நம்ம மென்ஷன் பண்றனால at 8:30. at 8:30. ஓகே, அப்போ 8:30 மணிக்கு என்ன நடந்தது அப்படின்னு क्वेश्चन கேட்கும்போது எப்படி கேட்கலாம்? what happened at 8:30. what happened at 8:30. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. என்ன நடந்ததுன்னு என்கிட்ட சொல்லு. நம்ம சொல்லுவோம்ல என்ன நடந்ததுன்னு என்கிட்ட சொல்லு, சொன்னாதானே தெரியும் அப்படின்னு சொல்லுவோமா? அப்ப எப்படி சொல்லலாம்? என்ன நடந்ததுன்னு அது ஒரு செட், என்கிட்ட சொல்லு அடுத்த செட். இல்ல வந்து பாருங்க சப்ஜெக்ட் கிடையாது. ஓகே, சப்ஜெக்ட் கிடையாது. என்ன நடந்ததுன்னு என்கிட்ட சொல்லு, என்னிடம், என்கிட்ட அப்படின்னா ஆப்ஜெக்ட். சரியா? இது வந்து சப்ஜெக்ட் கிடையாது. அப்ப இது எப்படி எழுதலாம்? இத ஃபர்ஸ்ட் எழுதலாமா? என்கிட்ட சொல்லுன்னா சொல்லு, சொல்றதுக்கு tell. என்கிட்ட என்ன மென்ஷன் பண்ணும்போது me. tell me என்கிட்ட சொல்லு, என்னிடம் சொல்லு அப்படின்னு. அடுத்து what happened என்ன நடந்ததுன்னு. what என்ன, அடுத்து நடந்ததுக்கு happened. ஓகே, என்ன நடந்ததுன்னு என்கிட்ட சொல்லு. tell me what happened. tell me what happened. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. அப்புறம் என்ன நடந்தது, அப்புறம் என்ன ஆச்சு, அப்புறம் என்ன நடந்து அப்படின்னு கேட்போமா? அது எப்படி கேக்குறது பாருங்க. என்ன நடந்தது, என்ன நடந்ததுன்னா what happened. what happened அப்புறம் then. ஓகே, அப்புறம் என்ன நடந்தது? what happened then. இல்லனா then what happened. then what happened. ஓகே, அது வழக்கமா அப்படிதான் நடக்கும். அது வழக்கமா அப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம் பாருங்க. அது வழக்கமா ஒரு செயலை பண்றோம், இல்ல தினமும் பண்றோம் அப்படின்னு சொல்லும்போது அத வந்து சிம்பிள் பிரசன்ட் படிதான் சொல்லணும். ஓகே, அப்ப சிம்பிள் பிரசன்ட் படி எப்படி சொல்லணும்? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் இருக்கணும். ஓகே, இங்க சப்ஜெக்ட் என்ன? அது. அதுக்கு முன்னாடி பாருங்க, அது வழக்கமாக அப்படிதான் பண்ணும். ஓகே, அப்படிதான். அத ஃபர்ஸ்ட் எழுதிடலாமா? அப்படிதானா that's how. that's how. இது வந்து that is, அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் that's. ஓகே, that is. that is. that is அதான் that's னு இருக்கும். that's how. ஓகே, that's how னா அப்படிதான். அடுத்து சப்ஜெக்ட் அது. அதுனா it இல்லனா that எது வேணாலும் போட்டுக்கலாம். அடுத்து என்ன வரணும்? இங்க பாருங்க வழக்கமாக, அத அடுத்து எழுதிடலாம். வழக்கமானா usually. usually என்ன? அடுத்து verb நடக்கும். நடக்கும்னா happen. சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்க்கு verb வந்து present ஃபார்ம்ல தான் இருக்கும். be1 happen. அடுத்து கூட என்ன சேர்ப்போம்? சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் படி verb கூட SO ESO ISO சேர்ப்போம். அது சப்ஜெக்ட பொறுத்து.
அங்க என்னது சப்ஜெக்ட் என்ன வந்திருக்கு இட் ஒன்னே ஒண்ணுதான் நம்ம மென்ஷன் பண்றோம் ஓகே இட்னாலே சிங்குலர் அப்ப சிங்குலர் சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா வரக்கூடிய வெர்ப் கூட எஸ்ஓ இஎஸ்ஓ ஐஎஸ்ஓ சேர்ப்போம் இதுல வந்து எஸ் தான் சேர்க்கணும் ஓகே அப்போ அது வழக்கமா அப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு that's how it usually happens that's how it usually happens நெக்ஸ்ட் பாருங்க எங்க வீட்ல தினமும் இதுதான் நடக்கும் நம்ம சொல்லுவோம்ல எங்க வீட்ல டெய்லி இதுதான் நடக்கும் அப்படின்னு அதை எப்படி சொல்லலாம் பாருங்க டெய்லி தினமும் நடக்கக்கூடிய விஷயத்தையும் சிம்பிள் பிரசன்ட் படி தான் சொல்லுவோம் அப்போ இதுல வந்து ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எழுதணும் சப்ஜெக்ட் எது எங்களுடைய வீட்ல தினமும் இதுதான் நடக்கும் அப்ப அந்த இதுதான் ஓகே அதுதான் நம்ம சப்ஜெக்டா எடுக்க போறோம் பாருங்க இதுதான் அப்படின்னா this is what அடுத்து verb நடக்கும் நடக்கிறதுக்கு happen கூட என்ன சேர்க்கணும் எஸ் இப்போ சிங்குலர் நவுன் அதாவது சிங்குலர் சப்ஜெக்டா இருந்துச்சுன்னா வரக்கூடிய verb கூட எஸ்ஓ இஎஸ்ஓ ஐஎஸ்ஓ சேர்த்துப்போம் இங்க என்னது எஸ் சேர்த்துக்கிறோம் ஏன் this is what இந்த நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம் இந்த எனி ஒன் எனிபடி எவரிபடி அடுத்து someone somebody இப்படி எல்லாம் நம்ம சொல்ற இடத்துல நம்ம வரக்கூடிய verb கூட எஸ்ஓ இஎஸ்ஓ ஐஎஸ்ஓ சேர்த்துப்போம் தானே அதே ஃபார்மேட் தான் இங்கேயும் this is what அதே போல that's how இத வந்து நம்ம சப்ஜெக்டா எடுக்கிற நேரமும் நம்ம இங்க verb கூட எஸ்ஓ இஎஸ்ஓ ஐஎஸ்ஓ சேர்த்துப்போம் ஓகே அப்போ this is what happens அடுத்து தினமும் daily அடுத்து எங்க வீட்ல அப்படின்னு சொல்லும்போது at or home இங்க வந்து at எதுக்கு யூஸ் பண்றோம் ஒரு ஸ்பெசிபிக் இடத்தை நம்ம மென்ஷன் பண்றோம் அப்படின்னா அங்க at preposition at யூஸ் பண்ணுவோம் இப்போ வந்து நம்ம வீட மென்ஷன் பண்ணிருக்கோம் அதே போல வீடா இருக்கட்டும் இல்ல ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும் இல்ல ஆபீஸா இருக்கட்டும் அல்லமா பஸ் ஸ்டாப் பார்க் இப்படி எல்லாம் நம்ம மென்ஷன் பண்ணுவோம்ல இதெல்லாம் சொல்லும் போது நம்ம வந்து at யூஸ் பண்ணுவோம் ஓகே அப்போ எங்க வீட்ல தினமும் இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது எப்படி சொல்லலாம் this is what happens daily at our home okay this is what happens daily at our home அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க அது எப்படி நடந்தது நம்ம கேட்போம்ல அது எப்படி நடந்து அப்படின்னு அது எப்படி கேட்கலாம் அது எப்படி ஓகே WH क्वेश्चन வந்திருக்கு இன்னொரு பாருங்க நடந்தது நடந்ததுன்னா past tense அப்ப சிம்பிள் past tense படி क्वेश्चन கேக்குறோம் சிம்பிள் past tense படி क्वेश्चन கேக்கும்போது ஃபர்ஸ்ட் WH क्वेश्चन வந்தனா அத ஃபர்ஸ்ட் எழுதணும் எப்படினா how அடுத்து பாருங்க சப்ஜெக்ட் வந்திருக்கு அது அதுனா it ஓகே இல்லனா that னு சொல்லலாம் அப்போ சப்ஜெக்ட் வந்திருக்கனால இங்க என்ன யூஸ் பண்ணனும் did ஓகே क्वेश्चनா கேக்கும்போது சிம்பிள் past tense படி क्वेश्चन கேட்டா did யூஸ் பண்ணனும் எப்போ சப்ஜெக்ட் வரும்போது how did it அடுத்து நடந்தது happen இங்க verb வந்து present formல தான் இருக்கும் ஏன் இங்க did வந்திருக்கு ஓகே did வந்தா verb present formல தான் இருக்கும் அப்ப அது எப்படி நடந்தது அப்படினா how did it happen how did it happen நெக்ஸ்ட் பாருங்க அது எங்க நடந்தது நமக்கு கேட்போம் அது எங்க நடந்து அப்படின்னு அப்ப அது எங்க நடந்துன்னா எப்படி கேட்கலாம் இது past tense தான் அப்ப எங்க எங்கனா where அடுத்து did சப்ஜெக்ட் என்ன it இல்லனா that அடுத்து நடந்தது happen okay where did it happen next அது எப்போ நடந்து நமக்கு இப்போல அது எப்போ நடந்தது அப்படின்னு அது எப்படி கேட்கலாம் எப்போ when did it அடுத்து happen நடந்தது when did it happen அடுத்து next பாருங்க இது இப்படிதான் நடக்கும்னு எனக்கு தெரியும் நம்ம சொல்லுவோம்ல இது இப்படிதான் நடக்கும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அது எப்படி சொல்லலாம் பாருங்க இப்படிதான் நடக்கும்னு இது ஒரு செட் எனக்கு தெரியும் அடுத்த செட் அப்ப எனக்கு தெரியும் அத ஃபர்ஸ்ட் எழுதலாமா I know எனக்கு தெரியும்னா I know அடுத்து எது தெரியும் இது இப்படிதான் நடக்கும்னு அப்ப சிம்பிள் பிரசன்ஸ் படி தான் நம்ம சொல்றோம் ஓகே அப்ப இப்படிதான் அத ஃபர்ஸ்ட் எழுதிடலாமா இப்படிதான் சொல்லும்போது this is how okay this is how அப்படினா இப்படிதான் அடுத்து சப்ஜெக்ட் என்ன எடுத்துக்கோம் இதுனா இந்த சப்ஜெக்டா எடுக்கிறனால இட்னு சொல்லலாம் இல்ல
அப்படின்னு சொல்லும் போதுதான் வரும் அப்படின்னு கிடையாது. நம்ம சப்ஜெக்டா மென்ஷன் பண்ணும்போது நம்ம இது அப்படின்னு சொல்லும் போதும் நம்ம இட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்ப I know this is how it. அடுத்து verb எது? நடக்கும், happen. கூட என்ன சேர்க்கணும்? எஸ் சேர்க்கணும். சிம்பிள் பிரசன்ஸ் படி தான் நம்ம சொல்றோம். அடுத்து என்ன? சப்ஜெக்ட் வந்து சிங்குலரா இருக்கு. சோ வரக்கூடிய verb கூட எஸ் எஸ் சேர்க்கணும். அது எஸ் சேர்த்திருக்க. ஓகே, இது இப்படிதான் நடக்கும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னோம்னா எப்படி சொல்லுவோம்? I know this is how it happens. இல்லனா this happens. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, நான் அங்க போனா என்ன நடக்கும்? நம்ம கேட்போம்ல, நான் அங்க போனா என்ன நடக்கும் அப்படின்னு. அது எப்படி கேட்கலாம் பாருங்க. நான் அங்க போனால் அது ஒரு செட்டு, என்ன நடக்கும் அடுத்த செட்டு. அப்ப ஃபர்ஸ்ட் வந்து என்ன நடக்கும் அத ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். என்ன நடக்கும்னா வாட், அடுத்து நடக்கும் அதுக்கு happen. இன்னொன்னு பாருங்க, இது வந்து என்ன நடக்கும் அப்படின்னு கேக்குற. அப்ப ஃபியூச்சரா மீன் பண்ணி கேக்குற. சோ வாட்க்கு அடுத்து will. What will happen? Okay, will happen. Future மீன் பண்ணி கேக்குறது. What will happen அப்படின்னா என்ன நடக்கும்? நான் அங்க போனால். அப்ப அந்த போனால் or அதுக்கு if யூஸ் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து சிம்பிள் பிரசன்ஸ் பண்ணி எழுதணும். நான்னா I. அடுத்து verb என்ன? போறது. போறதுக்கு இங்கிலீஷ்ல go. அடுத்து அங்கன்னா the. ஓகே, நான் அங்க போனா என்ன நடக்கும்? What will happen if I go there? Okay, what will happen if I go there? Next, நான் இத சாப்பிட்ட பிறகு என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல. நம்ம சொல்லுவோம்ல, நான் இத சாப்பிட்ட பிறகு என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு. அது எப்படி சொல்லலாம்? நான் இதை சாப்பிட்ட பிறகு அது ஒரு செட்டு, என்ன நடந்ததுன்னு அடுத்த செட்டு, எனக்கு தெரியல அது ஒரு செட். ஓகே, ஃபர்ஸ்ட் இல்லன்னு போலாமா? எனக்கு தெரியல அது எப்படி எழுதலாம்? I don't know. I don't know அப்படின்னா எனக்கு தெரியல. என்ன தெரியல? என்ன நடந்ததுன்னு. என்ன நடந்ததுன்னா what happened. ஓகே, என்ன நடந்தது past tense what happened. ஓகே, அடுத்து நான் இதை சாப்பிட்ட பிறகு. அப்ப சாப்பிட்ட பிறகு அப்படின்னு சொல்றேன். ஓகே, அப்ப சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்ட பிறகு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி எப்படி எழுதணும்? ஃபர்ஸ்ட் பிறகு அப்படின்னு வரனால ஆஃப்டர், அடுத்து சப்ஜெக்ட் ஐ, அடுத்து verb சாப்பிடுறது, verb-க்கு ate. ஓகே, சாப்பிடுறதுக்கு இங்கிலீஷ்ல eat, அதோட பாஸ்ட் ate. அடுத்து இதைனா this. ஓகே, அப்போ நான் இத சாப்பிட்ட பிறகு என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லணும்னா I don't know what happened after I ate this. Okay, I don't know what happened after I ate this. Next பாருங்க, நான் இந்த பட்டனை அழுத்தினா என்ன நடக்கும்? நம்ம கேட்போம்ல, நான் இந்த பட்டனை அழுத்தினா என்ன நடக்கும் அப்படின்னு. அது எப்படி கேட்கலாம் பாருங்க. நான் இந்த பட்டனை அழுத்தினால் அது ஒரு செட்டு, என்ன நடக்கும் அது அடுத்த செட்டு. இப்ப என்ன நடக்கும்னா what. இன்னொன்னு பாருங்க, என்ன நடக்கும்? ஃபியூச்சரை மீன் பண்ணி கேக்குறோம். அப்ப what will happen. Okay, what will happen என்ன நடக்கும். அடுத்து நான் இந்த பட்டனை அழுத்தினால் or அதுக்கு if போட்டுட்டு அடுத்து என்ன? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் I, அடுத்து verb எது? இந்த பட்டனை அழுத்தினால் press, அழுத்துறதுக்கு press. அடுத்து இந்த பட்டன் அப்படின்னா this button. ஓகே, நான் இந்த பட்டனை அழுத்தினா என்ன நடக்கும் அப்படின்னு கேக்குறது எப்படி கேட்கலாம்? What will happen if I press this button? Okay, what will happen if I press this button? Okay, next பாருங்க. இந்த விபத்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் நடந்தது. நம்ம சொல்லுவோம்ல, இந்த ஆக்சிடென்ட் வந்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் நடந்து அப்படின்னு. அது எப்படி சொல்லலாம் பாருங்க. இந்த சப்ஜெக்ட் எது? இந்த விபத்து அப்படின்னா this accident. Okay, this accident. அடுத்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் நடந்தது. past tense நடந்து முடிஞ்சாச்சு. அப்போ happened. happened எப்போ? கடந்த ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம். அப்போ கடந்த last Sunday
என்ன மதியம் அப்படின்னா ஆஃப்டர்நூன். ஓகே, இந்த விபத்து இந்த ஆக்சிடென்ட் வந்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை மதியம் நடந்தது அப்படின்னா this accident happened last Sunday afternoon. ஓகே, நெக்ஸ்ட் இங்க என்ன நடந்தது நம்ம கேட்போம்ல, இங்க என்ன நடந்தது அப்படின்னு. அப்ப இங்க என்ன நடந்தது, இங்க என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது எப்படி கேட்கலாம், அது எப்படி கேட்கலாம்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.